Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதி. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பிரம்ம முகூர்த்த ரகசியங்கள். இதன் தலைப்பு. முகூர்த்தங்கள் நிறையா இருக்கும். நம்ம பஞ்சாங்கங்களில் பார்த்து திருமணங்கள்லாம் பண்ணுறது, சுபகாரியங்கள்லாம் செய்கிறதுக்கான முகூர்த்தங்கள்னு குறிப்பிடுவோம். அது வருஷத்துக்கு ஒரு 53-60 முகூர்த்தங்கள் கிடைக்கும், நல்ல முகூர்த்தம். அதில் எல்லாம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒவ்வொரு முகூர்த்தமும் வேறு மாதிரியான டைமிங்கில் இருக்கும். 6 to 7:30, 7 to 9, 9லிருந்து 10:30, அந்த மாதிரியான வேறான நேரங்களில் இருக்கும். ரொம்ப அபூர்வமான சில முகூர்த்தங்கள் தான் விடியற் காலையில் வரும். பட் இந்த பிரம்ம முகூர்த்தங்கிறது வேறு. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு நாளிலும், அதாவது செவ்வாய்க்கிழமையா, சனிக்கிழமையா, புதன்கிழமையா, அஷ்டமியா, நவமியா, தேய்பிரையா, வளர்பிரையா, இந்த கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஏன்னா நாம் குறிப்பிடுற முகூர்த்த தேதிகள் அப்படிங்கிறது எல்லாமே இந்த கணக்கீடுகளில் உள்ளடக்கியது. நல்ல நாள் இருக்கணும், வெள்ளிக்கிழமையாக இருக்கணும், வியாழக்கிழமையாக இருக்கணும், ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தத்தை கூட நிறையா பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. அது என்றைக்கு இருந்தாலும் ஒரு மோசமான நாள் தானே. அதே மாதிரி அஷ்டமி நவமி இருக்கக்கூடாது, சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது, கரி நாளாக இருக்கக்கூடாது, பிரதமையாக இருக்கக்கூடாது, தேய்பிரையாக இருக்கக்கூடாதுன்னு 1000 கண்டிஷன்கள் இருக்கும் முகூர்த்தங்கள். அந்த முகூர்த்தத்துக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒவ்வொரு நாளிலும், எல்லா நாட்களிலும் விடியற்காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த இருக்கிற அந்த அமிர்தமான காலம் இருக்குது பார்த்திங்களா, இதுதான் பிரம்ம முகூர்த்தம். ஒவ்வொரு நாள்லையும், எல்லா நாள்லையும், செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் சரி, சனிக்கிழமையாக இருந்தாலும் சரி, எல்லா நாட்களிலுமே விடியற்காலை 4:30 மணியிலிருந்து 6 மணி, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்குமான காலம். அது 6 மணிங்கிறது ஒரு ஃபிக்ஸ்டு டைம்னு வச்சுக்கோங்க. நம்ம சூரிய உதயங்கிறது ஒவ்வொரு மாதத்தில் 5:55 இருக்கும், ஒவ்வொரு மாதம் 6:40 வரைக்கும் கூட தள்ளிப்போம். நீங்கள் 6 மணி அப்படிங்கிறத கணக்கில் வச்சுக்கோங்க. 4:30 மணிலேருந்து 6. இந்த காலகட்டத்தில் நாம் செய்யப்படுற செயல்கள் மிக அற்புதமான யோக பலனை நமக்கு திருப்பி கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு, உங்கள் ஜாதகத்தில் நிறைய ப்ராப்ளம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. செவ்வாய் தோஷம் இருக்குது, நாகதோஷம் இருக்குது, கலத்திர தோஷம் இருக்குது, உத்தர தோஷம் இருக்குது, பூர்வ புண்ணிய சாபம் இருக்குது, வளர்ச்சியே இல்லை, முன்னேற்றமே இல்லை அப்படின்னு தடைபடுறவங்களுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் தெய்வ வழிபாடு செய்யும்போது கட்டாயம் வளர்ச்சி இருக்கும். சார், அந்த நேரத்தில் எந்த கோயில் சார் திறந்துருப்பாங்க? நாங்கள் போய் எப்படி தெய்வ வழிபாடு பண்ண முடியும்? கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், வீட்டிலையே பண்ணலாம். உதாரணமாக, உங்கள் லக்னத்திற்கு 5ஆம் அதிபதி யாரோ அல்லது 9ஆம் அதிபதி யாரோ, இந்த 2 பேரில் யார் பவராக இருக்காங்கன்னு பாருங்கள் ஜாதகத்தில். இப்போ மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டால் சூரியன் பவரில் இருக்காரா, குரு பவரில் இருக்காரான்னு பாருங்கள். ஏன்னா இவங்க 2 பேரில் யாராவது ஒருவர் ஆட்சி, உச்சம், மூல, திரிகோணம், திக்பலம்னு இருந்துட்டால் அவங்கள கெட்டியாக பிடிச்சிங்க. சார், 2 பேருமே பவரில் இல்லைன்னா பரவாயில்ல, 2 பேரையுமே கெட்டியாக பிடிச்சிங்க. இப்போ ரிஷப லக்னம்னு எடுத்துக்கிட்டால் புதன் வலுவாக இருக்காரா, சனி வலுவாக இருக்காருன்னு பார்க்கணும். மிதுன லக்னம்னு எடுத்துக்கிட்டால் சுக்கிரன் வலுவாக இருக்காரா, சனி வலுவாக இருக்காரான்னு பார்க்கணும். இந்த அமைப்புக்கு கடக லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் வலுவாக இருக்காரா, குரு வலுவாக இருக்காரான்னு பார்க்கணும். சிம்ம லக்னம்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் குரு வலுவாக இருக்காரா, செவ்வாய் வலுவாக இருக்காரான்னு பார்க்கணும். ஏன்னா இவங்க தான் 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி. கன்னிகா லக்னத்திற்கு சனி பகவானும் சுக்கிரனும். சனி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, சுக்கிரன் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. துலா லக்னத்துக்கு சனி பகவானும் புதனும். சனி 5ஆம் வீட்டுக்கு அதிபதி, புதன் 9ஆம் வீட்டுக்கு அதிபதி. விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குருவும் சந்திரனும். குரு பகவான் 5ஆம் அதிபதி, சந்திரன் 9ஆம் அதிபதி. தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் அதிபதி பார்த்திங்கன்னா செவ்வாய், 9ஆம் அதிபதி உங்களுக்கு சூரியன். ஸோ சூரியன் செவ்வாயை எடுத்துக்கணும். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் சுக்கிரனும். கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதனும் சுக்கிரனும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரனும் செவ்வாய். 5, 9ஆம் அதிபதி. இந்த 2 பேரில் யார் ஓரளவுக்கு வலிமையாக இருக்காங்களோ அல்லது இருவரையும் நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவங்களுக்கான அதிதேவதைகளை, அவங்களுக்கான மூல தெய்வங்களை கும்பிட்டு வந்தீங்கன்னா, ரெகுலராக எந்த ஒரு செயலுமே கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக செய்யும்போது தான் பலன் தரும். இதில் எல்லாம் அந்த மாற்று கருத்தும் கிடையாது. அந்த ரெகுலராக அந்த தெய்வங்களை வணங்கி வந்தீங்கன்னா அந்த ஸ்தானங்கள் உங்கள் ஜாதகத்தில் பல மடங்கு வலிமையாக மாறும்.
உங்கள் பூர்வ புண்ணியமும் பாக்கியமும் பல மடங்கு வலிமையாக மாறும். இப்படி மாறும்போது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஜாதக குற்றங்கள் குறைய ஆரம்பிக்கும், தோஷங்கள் விலக ஆரம்பிக்கும், நெகட்டிவ் எனர்ஜி உங்களை விட்டு போகும். நெகட்டிவ் எனர்ஜியுடைய பவர் குறைய ஆரம்பித்து பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாகும். அதன் மூலம் சாதாரணமான ஜாதகம் கூட வெற்றிகரமான ஜாதகமாக மாறும். நல்ல வேலை கிடைக்கிறது, நல்ல ஆரோக்கியம் மீட்டெடுக்கப்படுறது, பொருளாதார வளர்ச்சி, உத்தியோகத்தில் தெளிவு, நல்ல வாழ்க்கை துணை அமைகிறது, நல்ல குழந்தைகள் சிறப்பாக இருக்கிறது, உறவுகள் போற்றி பாதுகாக்கக்கூடிய அமைப்பில் நீங்கள் இருக்கிறது, உங்களுடைய மனமும் செயலும் தெளிவான முடிவுகள் எடுக்க சிந்தனைகள் தெளிவாகிறதுன்னு எல்லா விதமான வளர்ச்சிக்கும் திருப்திகரமான வாழ்க்கையை வாழ முடியும். நீங்கள் அம்பானியும் அதானியும் ஆக வேண்டாம், அவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம யோசிக்க வேணாம். ஆனாலும் அடுத்தவரிடம் கையேந்தும் நிலை இல்லாத கௌரவமான ஒரு வளர்ச்சி நிச்சயமாக நமக்கு தேவை. அந்த வளர்ச்சியை தர்றதுக்கு இந்த பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப 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 முக்கியங்க. இப்போ நீங்கள் மேச லக்னமாக இருந்தால் சூரியன் 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி குரு. இப்போ இது 2 பேரையுமே வணங்குறதுல சூரியனை வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமானை ஒப்பிடலாம். நீங்கள் மேச லக்னமாக இருக்கிறனால புதன் உங்களுக்கு எதிரி கிரகமாக ஆயிடுறதுனால நீங்கள் சிவனை கும்பிடணும். ஏன்னா சூரியனை மகாவிஷ்ணுவுக்கும் எடுத்துக்கலாம், சிவபெருமானுக்கும் எடுத்துக்கலாம். சூரியன் 2க்கும் பொதுவானவர். இந்த 2 தெய்வங்களை வணங்கலாம். ஆனால் நம்ம லக்னத்துக்கு புதன் யார் அப்படிங்கிறத பொறுத்து அதை மாற்றி அமைச்சுக்கணும். ஸோ சூரியன் எடுத்துக்கலாம். குரு 9ஆம் அதிபதியாக இருக்கிறதுல குருமார்களை நினச்சி வழிபடுறது, இந்த மகான்கள் சித்தர்கள்லாம் இருக்காங்களே அவங்கள வழிபாடு செய்கிறது விடியற்கால நேரத்தில் ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி தட்சிணாமூர்த்தியை வந்து வீட்டில் வச்சு வணங்குறது, ஃபோட்டோ வச்சு வணங்குறது. புரியுதுங்களா? இந்த அமைப்பை செய்யணும் தொடர்ந்து. ரிஷப லக்னமாக இருக்கும்போது 5ஆம் அதிபதி புதன், 9ஆம் அதிபதி சனிங்கும்போது அங்கேயும் சிவபெருமான் சனீஸ்வரருடைய அவதாரம், ஆஞ்சநேயரை வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே சிறப்பு. அதே மாதிரி புதன் 5ஆம் அதிபதியாக வரும்போது லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, பெருமாளுடைய அவதாரங்கள் கும்பிடலாம். மிதுன லக்னத்திற்கு அதே சேம் தான். சுக்கிரன் மகாலட்சுமி, லக்ஷ்மி நரசிம்மர், தாயார், பெண் தெய்வங்களை எல்லாம் தொடர்ந்து கும்பிடுறது. சுக்கிரனும் சந்திரனும் பெண் கிரகங்கள்னால பெண் தெய்வங்களை வலுப்படுத்துறது, அதை தொடர்ந்து பிரம்ம முகூர்த்தத்தில் கும்பிட்டு வர்றது ரொம்ப சிறப்பாகவும் வளர்ச்சியாகவும் முன்னேற்றமாகவும் இருக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கு இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பிரம்மாவுக்கே உகந்த முகூர்த்தம். நம்மை படைப்பது பிரம்மம், நம்மளோட விதியை எழுதுகிற வேலை அவருக்கு உண்டானது தான். அந்த பிரம்மனுக்குடைய முகூர்த்தங்கிறதுனால அந்த விதியை மாற்றி அமைக்கும் தன்மை பிரம்ம முகூர்த்தத்துக்கு ஒன்று. விதியை மாற்றும் பிரம்ம முகூர்த்தம் தான். புரியுதா உங்களுக்கு? ஜாதகம் எவ்வளோ மோசமாக வேணா இருக்கட்டும், குப்பையாக கிடக்கட்டும், தூக்கி போட்டுருங்க. அது சும்மா பார்த்துக்கிட்டு நோண்டிக்கிட்டே இருக்க வேண்டியதே இல்லை. ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தை மட்டும் கெட்டியாக பிடிச்சிட்டு 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதியை உருப்போடாம் 1.5 மணி நேர டயத்தில் 1 மணி நேரம் அப்படியே அமிர்த நேரமாக எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? 4:30 மணிலேருந்து 5:30 மணி எங்கேயும் மிஸ் ஆக. இந்த 1 மணி நேரத்தில் உங்களுடைய இஷ்ட தெய்வம், அந்த 5ஆம் அதிபதியோ 9ஆம் அதிபதியோ வலுப்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு தெய்வத்தை பிடிச்சி அவங்களுக்கான காயத்ரி மந்திரத்தை கண்டுபிடிச்சி ஒரு 108 வாட்டி சொல்கிறத பழக்கப்படுத்துங்க. இதுக்கு எந்திரிச்ச உடனே குளிக்கணும், குளித்த உடனே அதை பண்ணணும், இதை பண்ணணும், நல்லா வேண்டியதில்லை. மனசை சுத்தமாக வச்சுக்கோங்க. முகம் கழுவுங்க, உட்காருங்க, தியானத்தில் விளக்கேற்றுங்க, தியானம் பண்ணுங்கள். பண்ணி பார்த்தா தான் பலன் கிடைக்கும், பண்ணாமல் எதுக்குமே பலன் கிடைக்காது. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருக்குமே அந்த கன்சிஸ்டன்சி வராது. எங்கே சார் நைட்டு தூங்குறதுக்கே 12 மணி ஆகுது, நீங்கள் பாட்டுக்கு 4 மணிக்கு எந்திரிக்க சொல்கிறீங்க. 4 மணி நேரம் தூக்கம் தூங்கினோம்னா உடம்பு என்னத்துக்கு ஆகிறது? நியாயம்தான். ஏன் நைட் 12 மணி வரைக்கும் முழிக்கிறீங்க? மாற்றம் வேணும்னா அதற்கு உண்டான வாய்ப்புகளை நம்ம உருவாக்கித்தான் ஆகணும். மாற்றம் வேணும்னா வாய்ப்புகளை நம்ம தேடணும், உருவாக்கணும். ஜாதகம் எவ்வளவு மோசமாக இருந்தாலும் இந்த பிரம்ம முகூர்த்த வழிபாடுங்கிறது நீங்கள் பண்ணினீங்கன்னா கட்டாயம் வெற்றிங்கிறது வரும். குறைந்தபட்சம் ஒரு 6 மாதம் கண்டினியூவாக இதை செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் டிஃப்ரென்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியும். 4 நாள் கும்பிட்டேன் சார், அப்புறம் 2 நாள் கேப் விட்டேன் சார்னு சொன்னீங்கனாலாம் வேலைக்கே ஆகாது. இது ஒரு பழக்கம். ரெகுலராக அந்த 4:30 to 6, அதில் 4:30 to 5:30ங்கிற கோல்டன் ஹவர்ஸ், அந்த 1 ஹவரை நீங்கள் பயன்படுத்தணும். புரியுதுங்களா? கடக லக்னத்துக்கு செவ்வாய் 5ஆம் அதிபதியாக வருவார், குரு 9ஆம் அதிபதியாக வருவார். குருமார்களை வணங்கலாம், சித்த சமாதி ஜீவ சமாதி அடைஞ்சவங்களை வணங்கலாம், சித்தர்களை வணங்கலாம், முருகப்பெருமானை வணங்கலாம், துர்க்கையை வணங்கலாம். இவங்கெல்லாம் வந்து பவர் அதிகப்படுத்துகிறவங்க. சிம்ம லக்னத்துக்கு குருவும் செவ்வாயும் தான், அதே சேம் தான். சூரியனை வணங்கலாம், சிவனை வணங்கலாம், சித்தர்களை வணங்கலாம், ஜீவசமாதி அடைஞ்சவங்களை வணங்கலாம். குருன்னு வந்துட்டால் ஜீவசமாதி அடைஞ்சவர், தட்சிணாமூர்த்தி, இவங்களெல்லாம் எடுத்துக்கலாம்.
செவ்வாயின்னு வந்துட்டால் முருகன், துர்க்கை, காளி, கோபமான ஒரு அதிகாரத்தை வெளிப்படுத்துகிற தெய்வங்கள், இவங்களெல்லாம் அதில் எடுத்துக்கணும். கன்னிகா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனீஸ்வரர், ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது, சுக்கிரன் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது, பெண் தெய்வங்கள் வழிபாடு செய்கிறது சிறப்பு. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் அதே தான் சனி பகவான், புதன், மகாவிஷ்ணு, பெருமாளுடைய அவதாரங்களை கும்பிட்றது, சனீஸ்வரரை வணங்குறது, ஆஞ்சநேயர் வணங்குறது, இதெல்லாம் வந்து சிறப்பு. வாயுபுத்திர வழிபாடு துலா லக்னத்துக்கு சிறப்பு தான். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு 5ஆம் அதிபதி, அதாவது மறைமுகமான தெய்வங்கள், குருமார்கள் வழிபடுறது, சந்திரன் வந்து சந்திர தரிசனம் பண்ணுறது, பௌர்ணமி சந்திரனை வழிபடுறது, பௌர்ணமி அன்றைக்கு பெண் தெய்வங்களை வழிபடுறது, அந்த தெய்வங்களை வந்து இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் கெட்டியாக பிடிச்சி டெவலப் பண்ணுறோம். புரியுதுங்களா? டோட்டலாக லைஃப் மாறுங்க. நிறைய பேருக்கு நான் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அதை செய்து பார்த்து வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் அதிகம். நான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயந்தான். ஸோ முயற்சி செஞ்சு பாருங்கள், மாற்றம். தனுர் லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 5 கூடையவன் 9 கூடைய ரெண்டுமே ஆண் தெய்வங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச ஆண் தெய்வங்கள் யாரை வேணாலும் கும்பிடலாம். முருகனை கும்பிடலாம், சுப்பிரமணியரை கும்பிடலாம், வீரபத்திரரை கும்பிடலாம், காலபைரவரை கும்பிடலாம், சிவபெருமானை வணங்கலாம், சூரிய பகவானை வணங்கலாம். ஏதாவது பிடிக்குதோ அதை செய்யலாம். மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு, சபரிமலை சாஸ்தா வழிபாடு சிறப்பு. சனி பகவானை வணங்குறவங்க சாஸ்தாவையும் வணங்கலாம். சாஸ்தாவை வணங்கினா சனி பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். ஆஞ்சநேயரை வணங்கினாலும் கிடைக்கும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் புதன், சுக்கிரன் தான். லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு தான். பெருமாளுடைய அவதாரங்கள், தாயாரோடு இருக்கிற பெருமாளை கும்பிடலாம், ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன் செவ்வாய் வந்துடுறதுனால முருகன், பார்வதி, பெண் தெய்வங்கள், முருகனை வந்து மடியில் அமர்த்தி வச்சுட்ருக்கிற பார்வதி வணங்குறது, இதெல்லாம் வந்து அதுக்கு உண்டான ஸ்லோகங்களை கண்டுபிடிச்சி பிரம்ம முகூர்த்தத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அமைதியாக உங்களுக்குள்ள அந்த ஆகர்ஷண சக்தி அதிகரிக்கும். ஜாதகத்தின் குற்றங்கள் நிவர்த்தியாகும். படிப்படியாக நீங்களே உங்கள் வாழ்க்கை மாறுவதை காண்பீர்கள். புரிஞ்சுங்களா? நிறைய பேர், நிறைய ஞானிகள், முனிவர்கள், ஆன்மீக சொற்பொழிவாளர்கள்லாம் சொல்லிட்ட விஷயந்தான் இது. இருந்தாலும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த விளக்கம் உங்களுக்கு. ஸோ மாற்றம் வேணுமா? பிரம்ம முகூர்த்தத்தை கெட்டியாக பிடிங்க, நிச்சயம் நல்லது நடக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.